முருகாசரணம். கங்கை நீருக்கு நிகரான ஒரு தீர்த்தம் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் நம்ம நாட்டு மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய நாட்டு மாட்டினுடைய கோமயம். இந்த கோமயத்துக்கு அலாதியான சக்தி உண்டு. இந்த கோமயத்திலிருந்து நிறைய நோய்களுக்கு மருந்துகள் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலமா அர்க்கு தயாரிச்சு சக்கரை வியாதியில இருந்து பிளட் பிரஷர்ல இருந்து ஹெப்பாட்டிட்டிஸ் சி வரைக்கும் இதுக்கான தீர்வு இருக்கு அப்படின்னு அறிவியல் பூர்வமா நிரூபமா இருக்கு. இது எதனாலன்னா அந்த கோமயத்துல எண்ணில் அடங்காத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் அந்த கோமயத்துல இருக்கு. அதே மாதிரிதான் கங்கை நீர்லயும் எண்ணிலடங்கா பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் கங்கை நீர்லயும் இருக்கு. இதனாலதான் கங்கைக்கு யாத்திரை போறவங்க எல்லாமே அந்த நீரை எடுத்துட்டு வந்து ஒரு நம்ம வீட்டை சுத்தியும் தொளிச்சுடுவாங்க. என்னன்னா அந்த ப்ரோபயாட்டிக்ஸ் நம்மள சுத்தியும் இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கங்கை நீர்ல இருக்கக்கூடிய புனிதத்தை நம்மளை சுத்தியும் நம்மளை குளிச்சுக்கிறது, நம்மளை சுத்தியும் தொளிச்சு விடுறது, இது எல்லாத்து மூலமா நம்ம கிட்ட பக்கத்துல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுடைய அளவை அதிகரிச்சுக்க முடியுது. ரெண்டாவது, இந்த கோமயத்தையும் ஏன் இந்த மாதிரி தொளிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரகப்பிரவேச வீட்டுல ஃபர்ஸ்ட் விஷயமா வீட்டை சுத்திகரிக்கிறதுக்கு ஐயர்கள் தொலாவுவது என்னன்னு பார்த்தோம்னா இந்த கோமயம் தான். இந்த கோமயத்திலேயே கோமயத்தை சுத்தி ஏகமா தொளிக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற அந்த அச்சம் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த கோமயத்தை எரித்தால் என்ன ஆகும், சூடு பண்ணி கோமயத்தை எரித்தால் என்ன ஆகும், என்ன சுத்திகரிப்பு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீருக்கு ஆதாரமா நினைக்கிறது கோமயம். வாயு பகவான சுத்திகரிக்கக்கூடிய வேலைய இந்த கோமயத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாயு அல்லது காற்று செய்யுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய வாயு பகவானுக்கு லிங்க் ஆகக்கூடிய யூரினரி ட்ராக்ட், நர்வஸ் சிஸ்டம், இது எல்லாமே இந்த நாட்டு மாட்டு கோமயத்திலிருந்து வெளிவரக்கூடிய புகையை சுவாசிக்கும் போது இந்த அனைத்து அதாவது யூரினரி ட்ராக் ஆகட்டும், நர்வஸ் சிஸ்டம் ஆகட்டும், அதுல இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகி கிளீனப் ஆகிறத நம்ம இந்த பஞ்சகவ்ய விளக்க உபயோகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா இந்த காற்றுக்கள் உள்ள போகும்போது உடம்பு சுத்தமாயி ஒரு ஃப்ரெஷ்னஸ கொஞ்ச நாள்ல நம்மளால உணர முடியும். அதாவது இந்த விஷயம் இன்னைக்கு நான் படுத்தினேன், நாளைக்கு எனக்கு ஒன்னும் மாற்றம் தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. இது பாராஸ்டமால் மாதிரியான ஒரு டேப்லெட் ஃபார்ம் கிடையாதுங்க. பாராஸ்டமால்னா ஃபீவர் வருது, ஒரு டோஸ் போட்டோம் அப்பவே சரியாகுது, செட்டில் ஆகுறதுக்கு. நம்ம உடம்புல கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுல இருக்கிறவங்க பருத்தி இது அனுபவிக்கும் பொழுது 40 வருஷமா இருக்கக்கூடிய கழிவு தேக்கம் ஒரு நாள்ல சரியாகாது. அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் எடுத்துக்கும். அதனால 1 மண்டலம் இல்லாட்டி 2 மண்டல காலம் இந்த தீபங்களை ஏற்றி இதுல இருந்து வரக்கூடிய புகைய சுவாசிச்சு நமக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை சுத்திகரிச்சுக்கலாம். நன்றி.